சார் நீங்க இந்த இந்த பர்டிகுலர் இந்த எஃப்ஐஆர்ல திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டிருக்கிற எஃப்ஐஆர்ல திரு செந்தில் பாலாஜி பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சார் அவரை கைது செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே போடப்பட்ட எஃப்ஐஆரா இல்ல உண்மையாகவே இந்த மாதிரி வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்கணும், எப்ப வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம் அப்படின்ட்டு திரு மு.க. ஸ்டாலின் பேசியது இதுக்காக தானா அப்படின்ட்டு தோணுது அப்படின்னு சொல்லி சிபிஎம்னுடைய செக்ரட்டரி சொல்வதை போல, திரு சண்முகம் சொல்வதை போல இந்த ஆட்சியை கலைக்கணுங்கிற முயற்சியில் டிஎம்கே இறங்கியிருக்கா? தாவேக்காவினுடைய ஆட்சியை கலைப்பதற்கு திமுக இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால் தாவேக்க ஆட்சியை கவிழ்ந்துவிடும். அவர்களே கவிழ்வதற்கான நடவடிக்கைகளை அவரே இறங்கி கொண்டிருக்கிறார். ஒன்றும் கிடையாது. எந்த நான் பேசுறதுக்கு, அதாவது சார் நான் பேசுறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. நீங்க பேசுறப்ப நான் பொறுமையா கேட்டேன் சார். நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப நான் பொறுமையா கேட்டேன். யாரும் பேச மாட்டாங்க, பேசுங்க. அதாவது இந்த அரசாங்கத்தை கவிழ்க்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை. இந்த அரசே கவிழ்ந்துவிடும். ஏன் செந்தில் பாலாஜி மீது இப்படி ஒரு வழக்கு போட்டு அவரை கைது செய்ய வேண்டும் என்று தாவேகாவும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களும் எண்ணுகிறார் என்று கேட்டால், இந்த எங்கள் கரூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவிற்கு மாறிவிட்டார். தாவேகாவிற்கு மாறிவிட்ட பிறகு உங்களை நான் எம்எல்ஏயாக ஆக்குகிறதற்கு நான் முயற்சிகளை செய்கிறேன் என்று சொன்ன பொழுது, ஒருவேளை விஜயபாஸ்கர் அவர்கள் முதலமைச்சரிடம் சொல்லி இருக்கலாம், உங்களுக்கு செந்தில் பாலாஜியை பற்றி தெரியாது, உங்களை காட்டிலும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர், உங்களை காட்டிலும் பணியாற்றக்கூடியவர், அவர் வெளியே இருந்தால் நான் வெற்றி பெற முடியாது என்று சொல்லி இருக்கலாம். அதனால் ஒரு எஃப்ஐஆர் போட்டு எப்படியாவது செந்தில் பாலாஜியை கைது செய்து சிறையில அடைத்துவிட்டு தேர்தலை சந்திக்கலாம் என்று முதலமைச்சர் நினைத்திருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், இந்த குதிரை பேரத்தின் மூலமாக ஒரு அதிமுக என்று சொல்லப்படுகிற கட்சியை நீங்கள் எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றும் கிடையாது. இப்பொழுது தாவேக்காவில் சேர்ந்து யார் சார் சேர்றா? யார் சேர்றா? சுயநலக்காரர்கள் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கையில வைத்து விட்ட மை அழிவதற்கு முன்பாகவே கட்சி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அதிகமாக சொத்து சேர்த்தவர்கள், அதிகமாக கொள்ளையடித்தவர்கள், அடுத்தவருடைய நிலத்தை அபகரித்துக் கொண்டவர்கள், இவர்கள் தான் இப்பொழுது தாவேக்காவினுடைய கதவை தட்டி கொண்டிருக்கிறார்களே தவிர யாரும் தட்டி கொண்டிருப்பதாக எண்ணவில்லை. ஒன்றும் கிடையாது. இவங்க போய் அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களும் சபாநாயகர் அவர்களும் போய் நம்மளுடைய கவர்னர் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறார்கள். அவங்க சந்திக்கல, கவர்னர் கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு. என்னப்பா நடக்குது சட்டமன்றத்துல, என்ன நடக்குது? திடீர்னு ஒரு எம்எல்ஏ வந்து ராஜினாமா பண்றாரு. ராஜினாமா பண்ண அடுத்த நிமிஷத்துல நீங்க வந்து ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்கிறீங்க. ஏத்துறதுக்கு அப்புறம் தலைமை செயலகத்திலேயும் மேலே அவரை கட்சியில சேர்த்துறீங்க. உறுப்பினர் கார்டு கொடுக்குறீங்க. குதிரை பேரம் நடக்குதுன்னு சொல்றாங்க, கழுதை பேரம் நடக்குதுன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு கூப்பிட்டு கொஞ்சம் மிரட்டி இருக்காரு. மிரட்டனாலதான் இப்ப விஜய் அவர்கள் என்ன செய்திருக்கிறார் என்று கேட்டால், ஒன்றிய அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகளை கூட தட்டி கேட்பதற்கு அவர் தயாராக இல்லை. இப்பொழுது தமிழ்நாடு எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறது? சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா? தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு துன்பத்திலும் துயரத்திலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியுமா? கோவை மாவட்டத்திலே கல்லூரி பெண் கல்லூரிக்கு போய்விட்டு வருகிறார். வெளியே வருகிற அந்த பெண்ணை 2 வாலிபர்கள் போய் வழிமறிக்கிறார்கள். ஏன் பேச முடியாத, பேசாம போறேங்கிறார். நான் பேச மாட்டேன்னு சொல்றார். உடனே கைய பிடிச்சு இழுக்கிறார். அந்த பிள்ளை சத்தம் போட்டுட்டு வீட்டுல போய் சொல்லுது. வீட்டுல போய் சொன்னவனே வீட்டுல இருக்க அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உடனே அந்த 2 இளைஞர்களும் 20 பேரை தூக்கி கூட்டிக்கிட்டு போய் அந்த வீட்டை அடிச்சு நொறுக்கி அங்க இருக்கிற நகையும் பணத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து என்ன கைது செய்ய முடியுமா? என்ற போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கிறீங்களா? பாத்துக்கலாமா? நான் யார் தெரியுமா? தாவேகா கட்சியை சார்ந்த மணியரசனுடைய மகன்னு சொல்லி சவால் விட்டுட்டு வராங்களே. இப்படி நாட்டுல வந்து அக்கிரமம் நடந்துகிட்டு இருக்கிற இந்த பத்தி முதலமைச்சர் கவலைப்படுறாரா? கவலைப்படுவதற்கு அவர் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா? அவருக்கு ஒரு பெரிய அச்சம் இருக்கு சார். எப்படியாவது மெஜாரிட்டியை பெற. சார் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. அதாவது இதுல வந்து இந்த செந்தில் பாலாஜி பெயரை குறிப்பிட்டு பதிவு செய்திருக்கக்கூடிய எஃப்ஐஆர்ல நீங்க எந்த வகையிலுமே தொடர்பே இல்லை அப்படின்னா,
நீங்க அந்த கைதுல வழக்கமாக காவல்துறை கடைபிடிக்க வேண்டிய ப்ரொசீஜரை அவங்க கடைபிடிக்கல. அவங்க இது லஞ்ச பேரம் தொடர்பானது அப்படின்னா லஞ்ச ஒழிப்புத்துறை தான் விசாரிக்கணும். ஏன் வந்து போலீஸை வச்சு இவங்க வந்து இந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க? செந்தில் பாலாஜியை கைது பண்றதுதான் இவங்களுடைய நோக்கம்னு திரு என்ஆர் இளங்கோ உட்காந்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ணவங்களுடைய ப்ரொசீஜர்ல வந்து விதிமுறைகளை சரியாக கடைபிடிக்கவில்லை. 39ஆம் தேதி வந்து எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறது சார். காவல்துறையினுடைய எஃப்ஐஆர்ல ரொம்ப தெளிவா இருக்குது சார். அவங்க அதனுடைய டைமிங்கை வந்து அவங்க வந்து தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. என்னன்னு குறிப்பிட்டிருக்காங்கன்னா 29ஆம் தேதி மதியானம் 12 மணியிலிருந்து 30ஆம் தேதி 16 மணி வரை, அதாவது 2 மணி வரை 4 மணி வரையா சார்? 4 மணி வரை நாங்க வந்து இந்த விசாரிச்சோம். முதல் கட்டமாக விசாரிச்சதன் அடிப்படையில் நாங்க வந்து 30ஆம் தேதி 19 மணிக்கு நாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. 7 மணிக்கு பண்ணியிருக்கோன்ட்டு. ஆனா திரு என்ஆர் இளங்கோ தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறார், 30ஆம் தேதி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு 29ஆம் தேதியே சம்மன் கொடுத்து விசாரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து என்னென்ன ஓட்டைகளை வந்து காவல்துறை செய்திருக்குங்கிறதெல்லாம் பாயிண்ட் பண்ணி பேசுறாரு. உங்களுக்கு இந்த வழக்கிலே சம்பந்தம் இல்லை, நீங்க எதுவுமே செய்யலைன்னா நீங்க ஏன் இவ்வளவு பதட்டப்படுறீங்க? யார் சார்? நாங்க எதுக்கு பதட்டப்படுறோம்? நாங்க தான் சந்திக்கிறோம்னு சொல்லிட்டோமே. எந்த வழக்காக இருந்தாலும் சந்திப்பதற்கு தயார் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதை தவிர நாங்க பதட்டமோ பயமோ படக்கூடிய இடத்துல நாங்கள் இல்ல. நான் கேட்கிறேன், நீங்கள் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னு சொன்னவனே போலீஸ் இவ்வளவு விரைவா நடவடிக்கை எடுக்கிறீங்களே. டிடிவி தினகரன் அவர்கள் கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. என்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் காமராஜரை குதிரை பேரத்தின் மூலமாக இழுத்துட்டு போயிட்டாங்க, காணான்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அந்த கம்ப்ளைண்ட் எங்க சார்? எஃப்ஐஆர் போட்டீங்களா? நடவடிக்கை எடுத்தீங்களா? குதிரை பேரம் நடந்துச்சுன்னு சொல்லி தானே ஸ்டேட்மெண்ட் வைகோவே சொன்னாரு. என்னுடைய கட்சியை சார்ந்த 2 பேர்த்த ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லுங்க, நானே வந்து தேர்தல வந்து நின்று பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னாருன்னு முதலமைச்சர் என்ற சொன்னாரு. நாங்க போது கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறோமே, எஃப்ஐஆர் போடுவதற்கு தயாரா? சரி, ஓகே. என்ன சார் பேசுறீங்க? உங்கள்கிட்ட காவல்துறை இருக்கிறது என்பதற்காக, உங்களிடம் அரசு இருக்கிறது என்பதற்காக, ஆட்சி இருக்கிறது என்பதற்காக எதிர்கட்சிகளுடைய குரல் வளையை நெரிப்பதற்கு காவல்துறையை பயன்படுத்துறீங்களா சார்? காலம் மாறும் சார், காலம் மாறி இப்படியே போயிடாது. அரசு பதவி என்பதும் இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டில் எத்தனையோ பேர் சொன்னவங்களை எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். எத்தனையோ பேர் திமுக அழிப்பதற்கு அடக்குமுறைகளை ஏவி விட்டவங்கள பார்த்திருக்கோம். ஏவி விட்டவங்க இல்ல, திமுக இன்னமும் இருக்குது. திமுக நினைத்து நிக்குது. நாங்க அடக்குமுறை. ஓகே சார், ஓகே. நான் பேசுறேன். அடக்குமுறைகளுக்கு ஒரு சின்ன பிரேக். அஞ்ச மாட்டோம். ஓகே.